நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியால கிரிக்கெட் ஒரு வீரரை மையப்படுத்தி ரொம்ப நாளாவே இருந்துச்சு. அப்ப கபில் தேவ், அதுக்கப்புறம் சச்சின், இப்ப விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த விராட் கோலி பீரியட்ல ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதனால இப்ப ஒரு வீரரை மையப்படுத்தி விராட் கோலி மட்டுமே மையப்படுத்தி இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது, டிவைட் ஆயிடுச்சு. ஒரு பவுலரை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடுற அந்த ஒரு கிரிக்கெட் சமூகம் இப்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழல்ல ஒரு வீரரை மையப்படுத்தி மட்டுமே இருக்கிற சிஎஸ்கே தடுமாறுது அப்படின்னு சொல்லலாம். மாடர்ன் டே கிரிக்கெட் ரொம்பவே மாறிடுச்சு. எல்லாருமே அக்ரெசிவ் இன்டென்ட்ல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மாடர்ன் டே கிரிக்கெட் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஐபிஎல் அணிகளும் தங்களை தவமைச்சிட்டாங்க. ஆனா இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்றதுனாலதான் இந்த சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்பவே தடுமாறுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்ரெசிவ் இன்டென்ட் ஆரம்பத்துல இருந்தே அக்ரெசிவா ஆடுறது அப்படின்ற ஒரு சூழலுக்கு ஏத்தாப்புல டீமை செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒவ்வொரு டீமும் அந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல அந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டீம் எடுத்திருக்காங்க. அந்த ஐபிஎல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாம தன்னோட அந்த பழைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டீம் எடுத்ததுனாலதான் இப்ப சிஎஸ்கே அணி இவ்வளவு தடுமாறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். டெஸ்ட், ஓடிஐ, T20 இப்படி எல்லா ஃபார்மேட்லயும் அக்ரெசிவ் இன்டென்ட் ரொம்பவே அதிகமாயிருச்சு. இங்கிலாந்துலாம் டெஸ்ட்ல பேஸ்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட்ல பிரண்டன் மெக்கலும் அவங்கள ரொம்பவே அக்ரெசிவா ஆட வச்சுட்டாரு. அந்த ஃபார்முலாவை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டும் வராங்க. ஒன் டே இன்டர்நேஷனல்லையும் இப்போலாம் சர்வசாதாரணமா 300-350 ரன்கள் அடிக்கப்படுது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டே வரோம். மாடர்ன் டே கிரிக்கெட் ரொம்பவே அக்ரெசிவ் இன்டென்ட்டா மாறிட்டே வருது. அதுக்கு நம்ம பிச்ச காரணம் சொன்னாலும் நிறைய T20யோட தாக்கம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு மற்ற ஃபார்மேட்லையும் அப்படின்றது மறுக்கப்பட முடியாத உண்மை. சிஎஸ்கே எப்படி இருக்கு அப்படின்னா, பழைய அந்த 164 ஆஃபர் ஒன்று கொடுப்பாங்க ஏர்செல்ல. அப்போ 164க்கு மேல நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 164க்கு மேல சிஎஸ்கே அடிக்கிற ஒவ்வொரு ரன்னுக்கும் ஒவ்வொரு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இன்னும் அந்த சூழ்நிலையே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதனாலதான் 171 ரன்களுக்கு மேல அவங்க சேஸ் பண்ணவே முடியலன்றது கடந்த சில வருடங்களாகவே அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு அப்போலாம் சூப்பரான பிளேயர்ஸ் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த மாதிரியான பிளேயர்ஸ் கிடையாது. அப்போ ஹைடன், முரளி விஜய், பிரண்டன் மெக்கல்லம், உத்தப்பா, கிரேன் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு அக்ரெசிவ் ஆடக்கூடிய வீரர்கள், ஷேன் வாட்டன் சொல்லலாம். இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல பத்ரிநாத் ஒரு காலத்துல ரொம்பவே நங்கூரம் போட்டு நிற்பாரு. அதுக்கப்புறம் ரெய்னா, இவரெல்லாம் சூப்பரா ஆடி இருப்பாரு. அப்புறம் ரஹானே, இந்த மாதிரி மிடில் ஆர்டர்லயும் நல்ல பிளேயர்ஸ் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த அளவுக்கு மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல பிளேயர் அணில கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மிடில் ஆர்டரை தக்க வச்சுக்கிறதுல இவங்க ரொம்பவே தடுமாறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ரஹானேவும் விட்டுட்டாங்க. KL ராகுல் எடுப்பாங்கன்னு பார்த்தா அவரையும் எடுக்கல. அஸ்வினுக்கு 9.5 கோடி வரைக்கும் போய் KL ராகுலை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால சிஎஸ்கே அணி ரொம்பவே தடுமாறுது அப்படின்னு சொல்லலாம். துபே மட்டும்தான் அணில மிகப்பெரிய ஹிட்டரா இருக்கிறாரு. தோனி ஒரு பெரிய ஹிட்டரு, அவர் 2 6 அடிச்சா போதும், டிக்கெட் சேல்ஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு அந்த நடைமுறையை சிஎஸ்கே கைவிடணும். ஸோ அதை வச்சுதான் டிக்கெட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் டீமையும் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, மாடர்ன் டே கிரிக்கெட் ஏற்ற மாதிரி கேப்டன்ஸ் சேஞ்ச் பண்றது, அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே தடுமாறுறாங்க சென்னை அணி அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரியும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி பாண்டிங் கிட்ட இருந்து ரோஹித் சர்மாவுக்கு சடனா கொடுத்தாங்க. எந்த ஒரு அறிவிப்புமே கிடையாது. திடீர்னு மிட் ஆஃப் த சீசன்ல கொடுத்தாங்க. அதை நல்லா கேரி பண்ணாரு ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம திடீர்னு கொடுத்தாங்க. அதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தாலும், எம்ஐ லாஸ்ட் பிளேஸ்க்கு போனாலும் அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அந்த முடிவுல உறுதியா இருந்தாங்க. இந்த சீசன்லயும் அவங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் கேப்டன்சி சேஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பேசவே இல்லை. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க மும்பை. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த ஒரு விஷயத்துல தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. 4 மேட்ச் தோத்ததுனால திருப்பி அவர் அவரே தோனி கிட்ட கொடுத்தாரு. இது உண்மையிலேயே அவராதான் கொடுத்தாரா இல்ல ஒரு ப்ரெஷர் அப்படி கொடுக்கப்பட்டதா அப்படின்றது தெரியல. இப்பவும் ருத்ராஜ் போன சீசன்ல ஓரளவு நல்லா பண்ணாரு. இந்த சீசன்ல சொதப்புறாரு அப்படிங்கவும் ருத்ராஜ் கிட்ட தோனிக்கு மறுபடியும் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இது டிக்கெட் சேல்ஸ் பண்றதுக்கான ஒரு யுக்தியா இல்ல உண்மையிலேயே அவருக்கு இன்ஜுரியா அப்படின்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்பவும் தோனின்னு சொல்லிட்டு தோனியை நம்புறத சிஎஸ்கே கைவிட்டாங்க அப்படின்னா எதிர்காலத்துல சிஎஸ்கே அணி ஒரு நல்ல நிலையை அடைகிறதுக்கு இப்போ இந்த சீசன் ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற டீம்ல ரச்சின் ரவீந்திரா ஒரு ஓடிஐ பிளேயர், அவர் ஹிட்டர் கிடையாது, அதை எதுக்கிட்டு தான் ஆகும். அதே போல டெவான் கான்வே, அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஓடிஐ பிளேயர் மாதிரி தான். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஹிட்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எப்போவாவது சில மேட்ச் ஹிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரிபாதி, அவரும் எப்போவாவது ஒரு சில மேட்ச் தான் ஷைன் ஆவார். துபேவும் அப்படித்தான், எப்போவாவது சில மேட்ச் தான் ஷைன் ஆவார்.
தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு பிளேயரா வந்து யாருமே கிடையாது. தோனி மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் வந்து ஓரளவு கன்ஸ்ட்ரக்டிவா அடிப்பாரு. பட் அவர் வந்து ஒரு ஃபினிஷர் ரோல்ல வராரு. அதனால வந்து ஒரு 2 6 அடிச்சா போதும்ன்ற மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டாரா அப்படின்றது தெரியல. ஸோ அதனால அவர் வரும்போது அந்த மாதிரியான ப்ரெஷர், அந்த மாதிரியான சூழல், கடைசியில் ஒரு 2 சிக்ஸர் அடிச்சிட்டா மட்டும் போதுமா? அது வந்து வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா அமையுமா? கண்டிப்பா அமையாது. மிடில் ஆர்டர்ல நங்கூரம் போட்டு நின்று அடிக்கிறதுக்கு ஒரு பிளேயர் வேணும். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இப்போதைக்கு இல்லை அப்படின்றது தான் விளக்க முடியாத உண்மை. இன்னொரு காரணம், இருக்கிற பிளேயர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்றதுல மிகப்பெரிய தவறு செய்யறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா பத்திரனாவை சரியா யூஸ் பண்ணாததா இருக்கட்டும், இயர்லியரா யூஸ் பண்ணாததா இருக்கட்டும், அதே போல வந்து ஒரு வீரருக்கு ஸ்பெல்ல கரெக்டா முடிக்காததா இருக்கட்டும், இதெல்லாம் ருத்ராஜ் கேப்டன்சியோட குறைகள்னு சொன்னாங்க. தோனியோட கேப்டன்சிலையும் குறைகள் இருக்கு. விஜய் சங்கரை வந்து யூஸ் பண்றாங்க. விஜய் சங்கர் ஒரு 3D பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வேர்ல்டு கப் ஸ்குவாட்லயே எடுத்தாங்க 2019. இப்போ வந்து அவரை 1D தான், சிங்கிள் டியா தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவருக்கு வந்து இப்ப பேட்டிங் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஃபீல்டிங்லேயே அவர் மிகப்பெரிய அளவுக்கு சோபிக்கல. பவுலிங் அவருக்கு கொடுக்கப்படுறதே இல்லை. ஒரு பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர்னா அவருக்கு பவுலிங்கும் கொடுத்தானா அவர் ஃபீல்டிங்லேயும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட செயல்படுவார், பேட்டிங்லேயும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட செயல்படுவார். அவர் வந்து நீ பவுலிங் சரியா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி அவரை ஒதுக்கி வச்சுட்டு அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் டீம்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி வந்து அவர்கிட்ட ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தும். ஸோ அந்த ஒரு பெரிய மிஸ்டேக்கை தோனி பண்றாருன்றது மறுக்க முடியாத உண்மை. ஸோ இன்னொன்று, தோனியோட பிடிவாத குணம். அவர் வந்து வந்த புதுசுல ஏஜ் அதிகமான, அதுக்கப்புறம் ஃபீல்டிங்ல ஸ்லோவா இருக்கிற சச்சின், சேவாக், கம்பீர் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் தூக்கணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்போ வந்து சேவாக் அண்ட் கம்பீர் அவங்கள சில மேட்சஸ் வெளியிலையும் வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம்ல வந்து திரும்பவும் விளையாட வந்தாங்க. ஸோ அப்போலாம் இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. அதே இதை தனக்கு ஏன் அப்ளை பண்ணிக்க மாட்டேங்கிறது அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. அதே போல ஒரு வீரர் சிறப்பாக செயல்படுற அப்படின்னாலும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாரு. அது வந்து ஆர்பி சிங் விஷயத்துல ரொம்பவே நடந்தது. ஆர்பி சிங் விஷயத்துல அவருக்கு ரொம்பவே ப்ரெஷர் ஆனிச்சு. அவர் தொடர்ந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் அவர் தொடர்ந்து டீம்ல இருந்துட்டு இருந்தார். அப்போ வந்து அது மிகப்பெரிய அளவில் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாம ஆர்பி சிங்கை டீம்ல இருந்து தூக்குனாரு தோனி. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் பீரியட்ல சிஎஸ்கேல மன்பிரீத் கோனி அப்படின்ற பிளேயருக்குலாம் வந்து இந்தியன் டீம்ல இடம் கிடைச்சது. அதே சமயத்துல மனன் வரா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கிங்ஸ்ல சூப்பரான பிளேயர், அவருக்கு இந்தியன் டீம்ல இடம் கிடைக்கல. இந்த மாதிரியான ஃபேவரட்டிசமும் தோனி கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பிளேயருக்கு சரியான வாய்ப்பு தரதில்லை. இங்க வந்து ஷாய் கிஷோர் இருந்தார், அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஒரு மேட்ச்ல கூட பிளேயிங் லெவல்ல இடம் கொடுக்கல. ஆனா இப்ப அவர் குஜராத்துக்கு போயிட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் அனுபவம் அப்படின்னு சொன்னாலும் டிக்கெட்டை மைண்ட் பண்ணாம, மார்க்கெட்டிங்கை மைண்ட் பண்ணாம, ஒரு வீரர்கிட்ட புதுசா கேப்டனை கொடுத்து புது வீரர்களை டீம்ல கொண்டு வந்து அவங்கள ஆட வச்சு இந்த சீசன்லயே ஒரு படைச்சாத்த முயற்சி பண்ணாதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்வரும் மேட்சஸ்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஓகே, தோனி கூட ஒரு கேப்டனா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்து, இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மன்ஸ் பீடியா இருக்கட்டும், ரஷீதா இருக்கட்டும், இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுத்து டீம்ல ஒரு சேஞ்சை உருவாக்கி ஒரு நல்ல டீமா வந்து உருவாக்குனாரு அப்படின்னா அடுத்தடுத்த சீசன்ல வந்து நல்ல ஒரு வெற்றியை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தன்னையே வந்து அவர் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டீம்ல வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர் கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்து அப்படியும் வந்து மாற்றங்கள் செய்யலாம். ஆனா எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் தான் முக்கியம், டிக்கெட் சேல்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தோனியை மட்டுமே நம்பி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த சீசன்ல மிகப்பெரிய வெற்றியை பெறுறது ரொம்பவே சிரமம். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து லைக் பண்ணுங்க, இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.